தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் மக்கள் 2026 எலெக்ஷன்ல ஓட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு 2 மினிட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க போய் ஓட் பண்ணுங்க ப்ளீஸ். தமிழக வெற்றி கழகம். விஜய்க்கு அரசியல் தெரியாது, கூட்டம் எல்லாம் ஓட்டாம வராது, 236 தொகுதியில ஆள் இருக்காது, பிஜேபி கைகூலி தற்கூரி, அவரே வரல இவர் எப்படி வருவாரு, கட்சி படுத்துருச்சு, கரூருக்கு அப்புறம் கட்சியை காணும், இந்த மாதிரி 1000 அலிகேஷன்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிப்பாரா மாட்டாரான்ற டாக்ஸ் வர்றப்பவே for me personally Vijay won here. DMK என்றது ஒரு superior power. I respect their superiority and their experience. இந்த காலகட்டத்துல அவங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருமே கிடையாது எக்ஸப்ட் விஜய். அப்படி நின்னாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஊர் பேர் தெரியாம தான் போவாங்க. ஆனா விஜய்க்கு அந்த கேஸ் கிடையாது. வேற மக்கள் விஜய் கூட நிக்கிறாங்க. எல்லா பார்ட்டிஸ்க்குமே என்ன இன்செக்யூரிட்டினா இவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை எடுத்து பெய்ட் பிஆர்ஸ், யூடியூப்ல ஆட் கேம்பெயின், சிம்பிள் வேன் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல நல்லா இல்ல, ஒய்ஃபுக்கு நல்லா இல்ல, எப்படி நாட்டுல நல்லா இருப்பா நீங்க கேக்குற क्वेश्चन இஸ் டோட்டலி இன்வாலிட். இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அமேசானோட எக்ஸ் சிஇஓ உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜெஃப் பெசாஸ். அவருமே டிவோர்ஸ் கேஸ் தான். பட் ஆனா நீங்க அமேசான்ல வாங்குற பொருட்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிறது ஒரு ப்ரொஃபஷனலான மீடியம். பொருள் வாங்கிட்டு நல்லா இல்லன்னு சொல்லிட்டு நீங்க அவர் பர்சனல்ல குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் 2 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒன்னு வந்து பர்சனல், இன்னொன்னு ப்ரொஃபஷனல். உங்களுக்கும் அமேசானுக்கு இருக்கிறது ப்ரொஃபஷனல் மீடியம். அதே மாதிரி நமக்கும் டிவி கேக்கும் இருக்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் மீடியமே தவிர நம்ம அதுக்குள்ள பர்சனல் இன்ஃபர்மேஷன் போ தேவையில்ல. அதையும் மீறி பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்தோம்னா நோ அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லீடர் குட் ஸ்டில் ரைஸ் ஹிஸ் ஹெட் அப்னு தான் நான் சொல்லுவேன். ஐடியாலஜி இல்லன்னு சொல்றீங்களே, ஐடியாலஜி இருக்கிற நீங்க எல்லாம் 0.1% கரப்ஷன் இல்லாம அதை எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாப்போம். தற்கூரின்னு சொல்றீங்களே, அப்ப டிவி கேக்கு ஓட் பண்ற நம்ம அம்மா அப்பாலாம் நம்மள பெத்து வளர்த்து சொசைட்டில நல்ல பேர் வாங்கி காசு சம்பாதிச்சு ஆளாக்குனவங்களா? தமிழ்நாட்டுல டிவி கேக்கு ஓட் பண்ற 1 கோடி பேர் தற்கூரினா அப்ப மிச்சம் இருக்கிற 4-5 கோடி பேர் என்ன சாட் ஜிபிடியா இல்ல இன்டெலெக்சுவல்ஸா? அப்ப உங்களுக்கு கொலை ரேப்பு கரப்ஷன் கிட்னி திருட்டு இது எதுவுமே தெரியாது அப்படிதானே? கைகட்டி நின்னாருன்னு சொன்னீங்களே, யாருக்கிட்ட கைகட்டி நின்னாரோ அவங்கதான் இந்த வாட்டி அலையன்ஸும் கூப்பிட்டு 2 வருஷம் சிஎம் போஸ்ட் கொடுத்தாங்க. அது தெரியுமா? ஜெயிக்கல 2வது 13 கூட்டணி கட்சி இந்த பக்கம், 8 கூட்டணி கட்சி இந்த பக்கம். இதுக்கு நடுவுல சோலோவா ஒத்தையா நின்னு ஓட் பேங்க் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பாக்குறதுக்கு டிவி கேக்கும் என்டி கேக்குமே என்னோட சல்யூட். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். சின்ன வயசுல உங்க அப்பா கிட்ட எல்லாமே சைக்கிள் கேட்டிருப்பீங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வாங்கி கொடுக்காதப்பான்னு சொல்லி உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்தனாலதான் இன்னைக்கு பல பேர் கார் டிரைவரோ பஸ் டிரைவரோ இவ்வளவு பைலட்டே இருக்காங்க. சான்ஸ் கொடுத்தா தானே ப்ரூவ் பண்ண முடியும். வர்றவங்களையும் தடுத்து வர்றவங்களை பண்ண விடாம நீ வரக்கூடாதுன்னா எனக்கு புரியல. இங்க பிரச்சனை என்னன்னா டிவிக்கே தான் ஐடியல் நான் சொல்ல வரல. டிவிக்கே ஐடியல் இல்லன்னு சொல்றதுக்கு நீங்க எல்லாம் வந்து இன்டெலெக்சுவல்ஸ் கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். அக்செப்ட் தட் டிவிக்கு ஹேஸ் நிறைய ஃபிளாஸ், இன்னும் கேரக்டர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, லீடர்ஷிப் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. பட் இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? யூ கைஸ் ஆர் கால்ட் NPCs. என்ன இங்க ப்ராப்ளம்னா ஒரு ஸ்டார் வேல்யூவோட 100 எக்ஸ்போஸ்ல ஒரு கட்சி உள்ள வந்தனாலதான் எல்லா கட்சிக்கும் இன்செக்யூரிட்டி தவிர வேற எதுவுமே கிடையாது. முதல் படத்துல மூஞ்சி சரியில்லைன்னு நீங்க ட்ரோல் பண்ணவர் மூஞ்சியை தான் இன்னைக்கு நீங்க எலெக்ஷன் பூத்ல போலிங் மிஷின்ல போய் பிரஸ் பண்ண போறீங்க. குட் திங்ஸ் டேக் டைம். என் நெஞ்சில கை வச்சு பெருமையா சொல்லுவேன், டிவி கேக்கு விழுற ஓட்டு சரக்குக்கோ ஜாதிக்கோ இனத்துக்கோ மதத்துக்கோ கரப்ஷனுக்கோ விழப்போற ஓட்டு கிடையாது. அன்பால மட்டுமே விழப்போற ஓட்டு. அதனால என்ன பாவம் பண்ணாரு? அவருக்கு இல்லாத காசா சொத்தா? சரி பதவி ஆசையவே இருந்துட்டு போனாலும் ஏதோ ஒண்ணு மாறிடாதா? மக்களுக்கு நல்லது பண்ணணும் தானே வராரு. கரூர் விஷயத்துல கூட அண்ணா ஸ்பாட்ல இல்லையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா சிபிஐ என்கொயரி வர்றப்போ நான் வீட்டுல தான் இருக்கேன். வந்து தூக்கிட்டு போன சிங்கம் மாதிரி போனாரு. Where did your leader go in CBI inquiry? ராஜேஷ், உனக்காக அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா இவ்வளவு ஏன் நம்ம ஏரியா ஃபுல்லா டிவி கேக்கு போடுறோன்னு ஆனந்த கண்ணீருடன் சொன்ன அந்த என் தாயின் குரல், அந்த குரலும் அந்த பாசமும் நான் அடுத்து சொல்றேன். எந்த கட்சிக்குமே ஆண்ட கட்சியா இருந்தாலும் இப்படி ஒரு பாசத்துல வர்ற ஓட்டு வராது. எல்லா பார்ட்டிஸ்ல இருந்தும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. I don't want to lose anyone's friendship. It's just my political preview. அவ்வளவுதான். ஒரு ஓட் என்பது ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஜனநாயக உரிமை. எங்க இருந்தாலும் தயவு செய்து ஓட்டு போடுங்க. சிந்திச்சு ப்ராப்பரா உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டிக்கு ஓட் போடுங்க. இந்த வீடியோ உங்க பெர்ஸ்பெக்டிவ மாத்தும் நம்புறேன். தேங்க்யூ.